ஹலோ ஆல், இட்ஸ் வெட்னஸ்டே மார்னிங். சாப்பாடு வடித்து குக் பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. ஸோ பச்சரிசி ஊற போட்டுட்டேன். அண்ட் ஆல்சோ சொரக்காய் சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டுக்கிட்டேன். அண்ட் இந்த கேப்பில் பீட்ரூட் பொரியலுக்கு பீட்ரூட் நறுக்கிட்டு சொரக்காவையும் நல்லா க்யூப்ஸ் மாதிரி நறுக்கிட்டேன். சாப்பாடு வடிச்சதுக்கப்புறமா குழம்பும் பொரியலும் சைமல்டேனியஸாகவே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சொரக்காய் எல்லாத்தையும் கிரேவியில் போடலை, கொஞ்சமாக நான் நாளைக்கு டீடாக்ஸ் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் அப்பப்போ காய்ங்களை கொஞ்சம் டீடாக்ஸ் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் எடுத்து வச்சுப்பேன். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மாவெல்லாம் இல்லாத டைமில் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். 10 மினிட்ஸில் இந்த செட் தோசை ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அந்த தோசையோட டெக்ஸ்டர் பார்க்கும் போதே நம்ம மாவாட்டி அரைச்சி ஊற்றின தோசை மாதிரியே இருந்தது, கல் தோசை மாதிரி. சாம்பார் வச்சுட்டு ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு கையோட லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன். என்னோட மார்னிங் ட்ரிங்க்குக்கு 2 சப்போட்டாவை பீல் பண்ணி பிளெண்டரில் ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சிருந்த ஓட்ஸ் அண்ட் சியா சீடும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 பாதாமை பீல் பண்ணிவிட்டு ஒரு செவ்வாழை சேர்த்து இந்த ஸ்மூதியை அரைச்சிக்கிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் சீட்ஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மினிவில் பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.